ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீலதாவின் 1000 கோடி நமஸ்காரங்கள். மும்மூர்த்திகளே, முப்பெரும் தேவிகளே, அஷ்டதிக்கு பாலகர்களே, ரிஷிகளே, தேவர்களே, முனிவர்களே, சப்த கன்னியர்களே, வாஸ்து வஸ்துக்களே, நவக்கிரகங்களே, பஞ்சபூதங்களே, குலதெய்வங்களே, இஷ்ட தெய்வங்களே, கிராம தேவதைகளே, வன தேவதைகளே, மூதாதையர்களே, 33 தெய்வங்களே, 18 சித்தர்களே, உங்கள் பாதாள விந்தங்களில் சரணாகதி அடைந்து உங்கள் பாதங்களை பற்றி பிடித்து கொண்டு தவறும் வழியில் செல்லாமல் எங்கள் அனைவரையும் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். ஆன்மீக ரீதியாக தெய்வ வழிபாடில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மந்திரங்களில் மிக மிக முக்கியமான மகாமந்திரம் காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம எப்படி பிரயோகம் பண்ணினால் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு போகலாம் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். இந்த உயர்ந்த மகா மந்திரம் கோவில் கும்பாபிஷேகம், கிரகப்பிரவேசம், ஞான வேள்வி, பிராமண போஜனம், குருகுலம், எந்த ஒரு பூஜை புனஸ்காரமாக இருந்தாலும் சரி, மந்திரங்களில் எல்லாவற்றிற்கும் முதல் திறவுகோல் என்று சொல்லப்படுவது தான் இந்த காயத்ரி மந்திரம். இந்த மகா மந்திரத்தை நம்ம எப்படி ஜபிக்கலாம் என்றால், அனுதினமும் குறைந்தபட்சம் 333 தடவை ஜபிக்கலாம். நாள் ஒன்றுக்கு 1000 தடவை கூட ஜபிக்கலாம். ஓம் பூர்புவஸ்வாஹே தட்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோ நக பிரஜோதயா அப்படின்னு பிரயோகம் பண்ணலாம். இப்போது நடந்து கொண்டிருக்கும் கலியுகத்தில் பாவங்கள் நீங்கி உயர்ந்த நிலை பெற வேண்டுமானால் இந்த மாதிரி மந்திரங்களை ஜெபித்தால் மட்டுமே நாம் தப்பிக்க முடியும். வேதங்கள் என்பது ஒரு அருமையான கருத்துக்களை உடைய பொக்கிஷம். அதனால் வேதத்தில் என்னென்ன உள்ளன என்பதை இனி வரும் பதிவுகளில் பார்க்கலாம். நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும். உலக மக்கள் அனைவருக்கும் இன்றைக்கு நாள் நல்ல நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.